ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ரேவன், ஹாய் பிரபு. இன்னைக்கு வந்து டெல்லிக்கும் ராஜஸ்தானுக்கும் மேட்ச்சு. நேற்று ப்ரெடிக்ஷனில் பார்த்தா ராஜஸ்தான் வின் பண்ணுவோம் சொல்லியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இன்னிங்ஸோட ஸ்டார்ட் அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரேவன் ஸ்டார்ட் பண்ணு. ஹாய் பிரபு. ஹாய் ஷோர். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே கிளிக் ஆச்சு. ஏன்னா 3 ஓவர்ஸ்லேயே 50 போட்டார். ஸோ அங்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்டிங் வந்து அங்கே நல்லா இருந்தது. ஒரு சைடு வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் கரெக்டான டயத்தில் தேவையான விக்கெட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க பஞ்சாப் ராஜஸ்தான் பவுலர்ஸ். பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா லாஸ்ட் ஒரு ரன் போனாலும் விக்கெட் ஸ்டப்ஸோட விக்கெட் எடுத்தார். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பால் வந்தோடனே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கெட்டா ஃபர்ஸ்ட் பால் அஸ்வின் எடுத்தார். ஸோ எல்லாமே இந்த இந்த பிட்ச் வந்து ஹை ஸ்கோரிங்கான கேம் தான். ஸோ அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்தாலும் டெல்லியோட பவுலிங் வந்து இன்னும் எல்லா மேட்சுமே அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக போய் அப்படிதான் ஜெயிக்கிறாங்க. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் நல்லா போட்டாலுமே கூட அவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸாக போய் தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ராஜஸ்தானுக்கு பேட் லக் தான். ஏன்னா ஒரு அம்பையரிங் டிசிஷன் வேறு ராங்காக போச்சு. ப்ளஸ் வந்து அம்பையரிங் டிசிஷன் ராங்கு. ஆவேஷ் கானுக்கு பவர் பிளேல ஓவர் கொடுத்துட்டாரு. அந்த ஓவர் 28 ரன்னு. அந்த ஓவர் வேற யாருக்காச்சும் மாற்றி கொடுத்துருந்தாருன்னா இந்நேரம் 18 ஓவர்லேயே ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிக் டிஃபரன்ஸ் தான் இந்த மேட்ச்ல. ஆவேஷ் கான் இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் பவர் பிளேலேயே 28 ரன் கொடுத்தது வந்து கொஞ்சம் அங்கேயே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ரெண்டு இடத்துல வந்து மெயின் வந்து இந்த கேட்சா இருந்தாலுமே கூட அந்த 28 ரன் ஓவர் வந்து கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு அவங்க லாஸ்ட். ஸோ அது இதுல இருந்து கொஞ்சம் கத்துப்பாருன்னு நினைக்கிறேன் சஞ்சு சாம்சன். ஸோ மற்றபடி அவ்வளோதான். பட் சஞ்சு சாம்சன் இந்த சீசன் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தெரிகிறாரு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து எப்படி எந்த விக்கெட் என்ன சுச்சுவேஷன் தான் நான் பாட்டுக்கு வந்துட்டு அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவாரு. இப்போதான் அப்படி இல்லை. கடைசி ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாண்டு ஏன்னா முடிச்சு கொடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. மேபி அந்த 6 மட்டும் போட்டு அவுட் மட்டும் கொடுக்காம இருந்தாங்கன்னா இன்னைக்கு செஞ்சுரி போட்டிருப்பாரு கண்டிப்பா. ஸோ ஹார்ட் லக் ஃபார் ரொம்ப பேட் லக் தான் சஞ்சுக்கு. ஸோ இன்னொன்று என்னன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சன் வந்து அவர் வந்து ஒரு நியாயமான ஒரு அவுட்டை தான் 6 தான் வந்து அவர் வந்து கிளைம் பண்றாரு அம்பையர்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது டிசியோட மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு மாதிரி அந்த ஒரு 2-3 பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தவிர்த்துருக்கலாமோ. ஏன்னா இன்னும் எப்படியும் பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து ரொம்ப அவுட் சைட் சான்ஸ் தான் இருக்கு. இஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்டிக்கு தான் வந்து ஒரு 4th பிளேஸ்க்கான 3rd and 4th ஒரு காம்படிஷனு. ஸோ நீங்க இப்பதான் வந்துட்டே இருக்கு. இப்பதான் இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு. அதுலயும் ஒரு மேட்ச் ஆர்சிபி கூட நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து அவர் 90 ரன் அடிச்சுட்டு மேட்சே மாத்தி கொடுத்துட்டு நிலைமையில அதுவும் ஒரு ராங் அம்பையரிங் டிசிஷன்ல வந்து ராங் அம்பையரிங் டிசிஷன். ஸோ அதுக்கு வந்து அவுட் நீ போன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி 30-40 செகண்ட் அவங்களே ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சாங்க. அந்த ஒரு பிஹேவியர்ல வந்து கொஞ்சம் மாத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பிரபு, நீங்க உங்களை இனிஷியல் தாட்டும் மேட்ச்குள்ளேயும் போயிடலாம். அதான் ப்ரோ, ஆக்சுவலி அவர் ஆவேஷ் கான் அந்த ஓவர் பவர் பிளேல கொடுத்தது தப்புன்னு சொன்னாரு. அது தப்பே கிடையாது. அந்த ஓவர் யார் போட்டிருந்தாலும் ஃபேசர் மேக்கருக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு 25 ரன் ஓவர் அது ஆக்கியிருப்பாரு. அது ஃபேசர் மேக்கருக்கு ஒரு டேலண்ட். ஸோ அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இனிஷியலா டெல்லி வந்துட்டு அவங்க இன்னிங்ஸை சூப்பரா பேஸ் பண்ணாங்க. அபிஷேக் போரல் ஒரு சைடு நல்லா நின்று ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அவரோட ஒரு நல்ல ஒரு கேம் எடுத்துட்டு போனார் நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் ஃபேசர் மேக்கர் எங்க அடிக்க முடியாது, எனக்கு எந்த இடத்துல அடிக்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் அங்க அடிச்சு காட்டுறேங்கிற மாதிரியான ஒரு பிளேயர். இனிஷியலா ஒரு இன்ஜுரி ஆச்சு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. பட் அதுக்கப்புறம் இல்லை, எனக்கு டிஃபென்சிவ் மோட்லாம் தெரியாது, நான் அஃபென்சிவ் மட்டும்தான் அடிச்சு சாத்த போறேன் அப்படின்னு சாத்திட்டு இருந்தாரு. அண்ட் அவர் அவுட் ஆன பால் வந்துட்டு ஒரு அன்பார்ச்சுனேட்டான பால். அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த பால் அவுட் ஆவார்னு. அஸ்வின் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு கேரம் பால் ட்ரை பண்ணி அது அவரோட கை நழுவி போய் ஃபுல் டாஸா போச்சு. இது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல பெரிய பெரிய பேட்ஸ்மேன்ஸ்க்குலாம் வந்துட்டு நல்ல பால் போட்டா வந்துட்டு அடிச்சிருவாங்க, இந்த மாதிரி லூஸ் டெலிவரிஸ் தான் விக்கெட் விடுவாங்கன்னு அஸ்வினே சேவாக் பத்தி ஒரு வாட்டி சொல்லும் போது நம்ம அதை இது பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு விக்கெட்டு. அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. திரும்ப ராஜஸ்தான் பண்ற ஒரே தப்பு 16வது 17வது ஓவர் தூக்கி ஸ்பின்னர் கையில கொடுக்கறது. இன்னைக்கு சகலுக்கு கொடுத்த ஓவர் இவங்க குல்தீப் கொடுத்தாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலா கிளிக் ஆயிடுச்சு.
பட் ஆனா சகல் போட்ட ஓவர்ல 25 ரன்னோ 23 ரன்னோ அடிச்சிட்டாங்க அந்த ஓவர்ல. அதுதான் மேட்ச் ட்ரைனிங்கா இருக்கு. இன்னைக்கு அவங்க தோத்தது 20 ரன்ல. அந்த ஒரு ஓவர் அவங்க கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு 6th பவுலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்க ராஜஸ்தான். பட் ஸ்டில் அவங்களுக்கு 200 போயிருக்குன்னா அந்த டெத் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர் கொடுக்கறது தான் அவங்களை காஸ்ட் பண்ணுது. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே மாத்துவாங்களா அப்படின்னு கேட்டா தெரியாது. அவர் பீடாக் சொல்ற மாதிரி தான், மாத்துவாங்களா தெரியாது அந்த மாதிரி தான். பட் ஸ்டில் டெல்லிக்கு வந்துட்டு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவங்க பவுலிங் ரொட்டேஷன் நல்லா இருந்தது. இனிஷியலாவே ரொம்ப நல்லா கண்டெயின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறம் அடிக்க போகும்போது லைக் ஒரு கடைசி திரும்ப டெத் ஓவர்ஸ்ல இழுத்து பிடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அதே தான், அம்பைரிங் டிசிஷன்ஸ் ஓவர் த மேட்சஸ் இந்த சீசன் ஃபுல்லாவே ரொம்ப புவரா இருக்கு. டைம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. 2-3 ஆங்கிள் இருக்கு, அதை பார்க்கவே இல்லை. பவுண்டரி லைன்லயே ஒரு கேமரா இருந்துச்சு, அந்த கேமராவை கூட லைக் அவர் தேர்ட் அம்பையர் பார்த்துருக்கலாம், அதுவும் பார்க்கல. இந்த மேட்ச் வந்துட்டு தோத்ததுக்கு மெயின் ரீசன் அம்பைரிங் இது மட்டும்தானே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. அண்ட் ராஜஸ்தானோட ஒரே மிஸ்டேக் அவங்க டெத்தில் ஸ்பின்னர் கொடுக்கறது, அது மட்டும்தான். மற்றபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. ஃபேசர் மேக்கர் இருக்கிறதா இருக்கட்டும், அஸ்வின் விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலோட நல்ல ஒரு கண்டெயின் பண்ற பவுலிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த சைடு சஞ்சு சாம்சன் அடிப்பாரு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், எல்லாம் கரெக்டா வந்தது. ஒரு அம்பைரிங் மிஸ்டேக்னால நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஆர்ஆர் ஜெயிக்கும் அப்படிங்கிறது இதுவா போயிடுச்சு. இதுதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். ஓகே, நான் இப்போ இனிஷியல் தாட்ஸ் ஒரு மேட்சுக்குள்ளே நான் போயிடுறேன். இனிஷியல் டாஸ் அவங்க நல்ல டாஸ், ஓகே, போலிங் போட்டது எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டஃப்பான மேட்ச்சு, பெரிய ஸ்கோர் போகும்னு சொன்னாங்க. அதையும் அப்படியே தடுத்து வந்து இப்போ இவர் பிரபு சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்பின்னர்ஸ், பட் ஸ்டில் அவங்க நம்புறாங்க, அது அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அகெயின் அந்த 5 பவுலர்ஸ் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், அது ஒரு முதல் பண்ணுற தப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசர் மெக்ரிக், நான் போன மேட்ச்லாம் சொன்னேன் அந்த பையனுக்கு லெக் ஸ்டம்ப் போட்டால் அவுட்டுப்பா. அதனால இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெக் சைடில் ஷாட் அடிக்கல. அதை விட நம்மளுக்கு கிரிக்கெட்ல ஆடுறப்ப தெரியும், இப்போ நம்ம ஒரு சைடு அடிச்சுன்னு இருக்கோம்னா எல்லா பாலும் அதே சைடில் தான் ஆகணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி தான் அஸ்வின் ஒரு பண்ணிட்டாரு. அது ஃபுல் டாஸு மடக்கி மிட் விக்கெட்டோ இல்லை டேரக்டாக ஸ்ட்ரைட்டில் வச்சிருக்கலாம், இல்லை நான் அதையும் ஆஃப் சைடில் ஆடுறேன், அந்த தப்பை பண்ணிட்டாரு. அதுதான் நம்மளுக்கே தெரியும், நம்ம ஒரு பக்கம் ஆடுறோம்னா அதே பக்கம் தான் பேட் அவுட்னு இருப்போம். லெக் சைட் பால் ஆஃப் சைடில் ஆடுருப்போம், இல்லை ஆஃப் சைடு பால் லெக் சைடில், அந்த தப்பு பண்ணி அவர் ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அபிஷேக் போரல் பின்னாடி ஆட வேண்டியவர் இன்னைக்கு ஓப்பனிங் பண்ணாரு. திருப்பியும் இன்னைக்கும் வந்து ஸ்டெப்ஸ் என்ன பீட் பண்ணிட்டாரோ, ஐயோ லாஸ்ட் ஓவர் என்னடா ஒரு 6 ஒரு 4 ஆடிக்கிறாரே, பெரிய ஆள் ஆகிட்டார் போல இருக்கே, பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ டக்குனு மறுபடியும் இல்லை நான் இன்னும் பெரிய ஆள் ஆகலை அப்படின்ற மறுபடியும் அவுட் ஆகி 50-50 வந்தார். சீரியஸாக சந்தீஷ் சர்மா டேக் ஆன் பண்ண நல்லா இருந்துரு. ஸ்ட்ரைட்டில் 6 அடிச்சு ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரைட் ஆட மாட்டாருன்னா அதை பண்ணி காமிச்சாரு, எனக்கு ஹாப்பி தான், ஓகேடா. ஸ்டில் இன்னமும் நான் இன்னும் கன்சிஸ்டன்ட் இல்லை, இன்னமும் நான் ஹிட்டர் ஆகலை அப்படின்றமோ ஒரு அங்கே ஒரு சொதப்பினாரு. அதுக்கப்புறம் அவங்க பவுலிங் லைன் வந்து ஓகே தான். அஸ்வின் அன்எக்ஸ்பெக்டட் நல்லா போட்டுட்டாரு, எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க யாருமே. அந்த மாதிரிலாம் போட்டு அந்த மாதிரிலாம் விக்கெட்ஸ் அந்த மாதிரி ஸ்டாப்லாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் இன்னிங் சொன்னால் கரெக்டாக அவங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க பவர் பிளேலாம். பட் சஞ்சு சாம்சன் இன்னைக்கு பராக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அதுக்கு கன்ஃபார்ம் கிரெடிட்ஸ் வந்து அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் தான் கொடுத்தாகணும். அவங்க நல்லாவே போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அங்கே பயங்கரமாக மேட்சே மாறிச்சு. என்ன சொல்லி அமைச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சப்போஸ் சாம்சன் அவுட் ஆகணும் தான் குல்தீப் யாதவ் வரணும். ஏன்னா கமெண்ட்ரியில் சொல்லினே இருந்தாங்க 15th ஓவர் முகேஷ் இவர் வந்துட்டாரு, 14th ஓவர் குல்தீப், ஐ மீன் சாரி 14th ஓவர் கலீல் அஹ்மத் வந்துட்டாரு. இப்போ 15, 18, 20 தொடர்ந்து 3 ஓவர் முகேஷ் குமார் போட போறாரு. எப்படி ஒரு பவுலரை கண்டினியூ 3 ஓவர் போட முடியும், என்னதான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றப்போ இவர் கலீல் அஹ்மத் ஓவர் முடிஞ்சோடனே அங்கே டைம் அவுட் போனாங்க. அந்த இடத்துல சொல்லி அமைச்சாங்க, சப்போஸ் அக்ஷர் பட்டேல் அவுட் ஆகாம, ஐ மீன் சாரி சாம்சன் அவுட் ஆகாமல் இருந்துட்டாருன்னா முகேஷ் குமார் தான் வந்திருப்பாரு, குல்தீப் யாதவ் போட்டிருக்கே முடியாது. போட்டுருந்தா மேட்ச் அந்த ஓவர்லேயே முடிச்சிட்டு இருக்கோம், அந்த ஓவர்லேயே 4 6 வச்சு மேட்ச் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்பையர் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ரவுண்ட் பாலோட வைட பார்த்தீங்களா, எனக்கு கிளியர் ஆங்கிள் கிடைக்கல, தெரியுது பேட்டு கீழே பால் இருக்குன்னு, கிளியர் ஆங்கிள் கிடைக்கல, நான் அதனால வைடு கொடுக்க மாட்டேன், அம்பையர்ஸ் காலுக்கு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அங்கே கால் டச் ஆகுது, குமார் சங்ககாரா சொல்றாரு, அதையும் பார்க்க மாட்டாங்க. அம்பையர்ஸ் ரொம்ப ராங் டிசிஷன்ஸ் போனாங்க. பட் நான் ப்ரெசன்டேஷன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரணும்னு நினைச்சேன். பட் ப்ரெசன்டேஷன்ல அதை பற்றி பேசவே இல்லை. சாம்சனும் அதை பண்ணிக்கல, பேசிக்கவே இல்லை. பட் ஸ்டில் எனியாவ் அவங்க வந்து இன்னைக்கு பண்ணா ஒரு தப்பு. அடுத்த மேட்ச் என்ன பண்ணணும்னா பேட்ஸ்மேன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நல்ல ட்ரை சிவம் டுபே ட்ரை பண்ணதோ, அந்த ஃபெரேரா அவர் நல்லா ஆடுவார், அவர் அன்லக்கி, அவர் டொமஸ்டிக் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் அதான் சொல்லி இந்த விக்கி கிட்ட நல்லா ஆடுவார்ரா, பட்
அன்லக்கி அதாவது ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணிடணும்னா, சப்போஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தா 5 பேட்ஸ்மேன்ஸ் வச்சு 6 பவுலர்ஸோட வந்துடணும். பியூர் 6 பவுலர்ஸ் வந்து போட வச்சுட்டு எப்படி உங்க 6 பேட்ஸ்மேன்ஸோட தான் ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கு செகண்ட் ஹாஃப்ல எப்படி அஸ்வினை பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல அந்த இம்பாக்ட் பிளேயர் ஒரு பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணி ஒரு 2 மேட்ச் இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சென்னைக்கிட்டையும் அடி வாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அந்த சென்னைக்கிட்டையும் நிறைய மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வர 2 மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஃப்ராங்கா சொல்ல அவங்க டிசர்விங் டீம் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஸோ அந்த டிசர்விங் அந்த மைனஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னா ஈஸியாக ரேவன் கேட்டார் அவங்க ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்காங்களே இதுக்கு மேலே என்ன தப்பு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் கேட்டார் என்கிட்ட. இப்பயும் அதே தான், நல்ல ஸ்ட்ராங்கான டீம். ஒரு சில சின்ன ஒரு 1-2 மிஸ்டேக்ஸை இந்த 4 மேட்சுக்குள்ளேயோ இல்லை 3 மேட்சுக்குள்ளே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஃபர்ஸ்ட்லேயே வின் பண்ணி டேரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபயரில் என்ன நடக்கும்னா இந்த மாதிரி வந்து நம்ம டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துடலாம், பேட்டிங் எடுத்துட்டு அடிப்பாங்க ஒரு 220 ரன்னை, அந்த பவுலர்ஸ் இல்லாமல் மிஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாங்க போட்டுருவாங்க, போட்டு கம்மி ரன்ல பிடிச்சி கொடுத்துருவாங்க. திடீர்னு பேட்டிங் ஆடாமல் டக்குன்னு மிஸ் ஆயிடும். ஏன்னா இது பேட்டிங் கொலாப்ஸே ஆகாமல் இருக்காங்க. இன்னைக்கு கூட பேட்டிங் கொலாப்ஸ் ஆகலை. அவங்க அந்த அம்பையர் டிசிஷன் அப்படிதான் போய் பேசுவாங்க, அம்பையர் டிசிஷனால தான் மிஸ் ஆச்சு, நம்ம பேட்டிங் கொலாப்ஸ் பண்ணலன்னு. ஸோ அந்த மாதிரி அங்கே நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒர்க் பண்ணால் போதும். நான் 2 இன்னிங்ஸும் பேசிட்டேன். இல்லை நீங்கள் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். நான் நெக்ஸ்ட் மேட்ச் தான் செம்ம வெயிட்டாக இருக்கும், அதுக்கு இன்னும் கூட ரொம்ப நாள் பேசலாம். ரேவன் பேசுங்க. இல்லை ப்ரோ, பிரபு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் 28 ரன்ஸ் அந்த ஆவேஷ் கான் போனாருன்னு சொல்லிட்டு. பிரபு சாரி ரேவன், ஆமா சாரி அந்த பாயிண்ட் நான் என்ன பேசணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். கரெக்ட், அவேஷ் கானுக்கு கொடுத்தது ஓகே அக்செப்டபிள் 50%. பட் அந்த இடத்துல 50% இரு, அதான் அவர் என்ன சொன்னா அந்த இடத்துல யார் போனாலும் ரன்னுக்கு போயிருப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸ்டில் சந்தீப் சர்மா போட்டிருந்தானா ஸ்லோல ஏஸ் ட்ரை பண்ணியிருப்பாரு. அவேஷ் கானுக்கு ஸ்லோல ஏஸ் போட தெரியாது. அவர் எல்லாமே ஸ்டெம் டு ஸ்டெம் அடிச்சு போடணும். லென்த் பால், குட் லைன் அதெல்லாம் ட்ரை பண்ணுவாரு. அந்த ஒண்ணுமே பண்ண முடியாது, அவரால் பண்ண முடியாது. மேபி இவர் ரேவன் சொன்ன வேலிட் பாயிண்ட் தான், நீங்க சொன்ன கரெக்ட் தான். பட் வேற யாராச்சும் போட்டுருந்தா மேபி அஸ்வின் அதுக்கு அடுத்த ஒரு ட்ரை பண்ணது அந்த ஒரே கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி ட்ரை பண்ணியிருந்தா ரன் போயிருந்தாலும் அப்பயே விக்கெட் எடுத்துட்டு இருப்பாங்க. 28 போயிருக்காது. அந்த 28 பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சு. 4 ஓவர்ஸ்க்குள்ள ஒரு பெரிய டார்கெட்டுக்கு வந்து அது ஒரு செட்டா போயிடுச்சு. 4 ஓவர்ஸ் 59 ரன்ஸ் என்னமோ போயிட்டாங்க. ஸோ அவர் ஏன் வந்து ஆவேஷ் கான் நல்ல பவுலர் தான், ஆனா இந்த வருஷம் வந்து லைக் டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் நல்லா போட்டிருக்காரு தவிர பயங்கரமா ரன்ஸ் அவரும் கொடுத்துருக்காரு தான் இந்த வருஷம். ஸோ அவர் பதிலாக எனக்கு தெரிஞ்சு குல்தீப் சிங்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம சைனிக் கொடுக்கலாங்க, ஆனால் கேட்டால் அவர் 150+ போட்டுருவாரு. ஸோ பிச்செலாம் சின்னது, ஃப்ளாட் ட்ராக்கு செம்மடி அடிச்சிருவாங்கன்றாங்க. எனக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் தோணுது. அவேஷ் கானை பேக் பண்ணுறது ஓகே, நல்ல விஷயம் தான். அந்த 6th பவுலராக சைனியை உள்ள கூட்டணும்னு போட வச்சா நல்லாயிருக்கும். மேபி அவரை கூட ட்ரிம் கடை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். சாரி, லாஸ்ட் ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ண நினச்சேன். இந்த 18க்கு அப்புறம் பட்லர்லாம் கிளம்புறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பிட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கிளாஸ் பேட்ஸ்மேன் இருக்காரு, ஓப்பனிங் ஃபில் பண்ண பக்காவா இருக்காரு. இப்போ ரெண்டு UAE-ல 380+ லீடிங் ரன் ஸ்கோரர் வந்தா கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா இந்தியாவில் ஆடுவார்ன்றதா கேள்வி. இப்போ வேற எதுவும் கேட்மோர்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன், இங்கிலாந்தோட 1 down 2 down ஆடுறவர். அவரை தூக்கின்னு போயிட்டு பிளேயர் ஆக்கி விட்டாங்க, ஓப்பனரா ஆக்கி விட்டாங்க. மேபி அவர் தான் வந்து ஆடுவார்னு நினைக்கிறேன் ஓப்பனிங். சப்போஸ் இவங்க பட்லர் இல்லை விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அவேஷ் கான் இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அவருக்கு பதிலாக குல்தீப் சென்னும் இல்லை நான் சைனிக்கு ஸ்பாட் கொடுப்பேன் கண்டிப்பாக, அதை ட்ரை பண்ணோம். ஓகே, நீங்கள் ரேவன் நீங்கள் பேசுங்க. சாரி. ஆனால் சைனிக்கு வந்து RCB-யை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமே இங்கே ராஜஸ்தானில் சரியான சான்ஸே அவருக்கு கிடைக்கல. அவர் ஒரு இந்தியன் பவுலர். அவர் நிறைய பேர் அவரை இந்நேரம் சைனி, நவதீப் சைனி யாருன்னே மறந்துருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா இப்போ அப்படி போயிட்டு இருக்கு கிரிக்கெட். சீக்கிரம் புது ஆட்கள் வரதுனால நிறைய டக்குன்னு பழைய பிளேயர்ஸ் மறந்துடுறாங்க. ஸோ நவதீப் சைனி ஒரு நல்ல ஆப்ஷன். எனக்கு கேட்டிங்கன்னா குல்தீப் சென்னா நல்ல லைன் லைக் நியூ பால் நல்லா போடுவார். ஸோ அவரை வச்சு நீங்கள் 2 overs நல்லா நீங்கள் மூவ் பண்ணலாம் பவர் பிளேல. ஆவேஷ் கான் வந்து நிறைய மேட்சஸ்ல வந்து ஒரு ஹை ரன்னுக்கு போயிருக்காரு அவர். நீங்க லாஸ்ட் மேட்ச் LSG RR அவங்க கூட பார்த்தீங்கன்னா நடுவில் மிடில் ஒரு 9th ஓவர் என்னமோ ஆவேஷ் கானுக்கு கொடுத்தாங்க. ஒரு 18-20 ரன், ஒரு நோ பால், ஒரு 3-6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை ரன்னுக்கு போயிட்டாரு. ஸோ அவர் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணா டெத்தில் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்காரு அவரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு
பிட்வீன் 12 to 20, 14, 16, 18, 20 அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்கன்னா டெத்தில் வந்து அவங்க ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அஸ்வின் அண்ட் சஹல் 8 to 15 எப்படி வந்து வருண் சக்கரவர்த்தி நரேனும் கேகேஆருக்கு போடுறாங்களோ அந்த மாதிரி இவங்க போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த 8 to 15 ஓவர்ஸில் விக்கெட் டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து சஹலுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா அவர் என்னதான் பால் 6 அடித்தாலும் நான் ஃப்ளைட் பண்ணி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஃப்ளைட் பண்ணி போட்டாருன்னா ஒரு பால் 6 போகும், 2 பால் 6 போகும், 3வது பால் கண்டிப்பாக கேட்ச் போகும். ஒரு சைடு வந்து அஸ்வினும் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் அவங்க பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படியே இந்த மேட்சை ஃபுல் இன்னிங்ஸ் பேசுங்க, ரேவன் போயிட்டு இந்த இன்னிங்ஸை முடிச்சுக்கலாம். அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து இது ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட் தான். ஏன்னா கடைசி 2 மேட்சுமே வந்து அவங்க அன்ஃபார்ச்சுனேட் தான், ஒரு ரன்ல தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பைரிங் டிசிஷன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் பவுலிங் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து குவாலிஃபயர் ஒன்று தான் அவங்க விளையாட போகிறாங்க. அவங்க இன்னும் அவங்களுக்கு ரிமைனிங் இருக்க மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட அவங்க குவாலிஃபயர் ஒன்று தான் விளையாட போறாங்க. மற்ற டீம்லாம் முட்டி மோதி அதுக்கப்புறம் தான் மற்ற ஏதாவது டீம் வந்து செகண்ட் பிளேஸ் பிடிக்கணும்னா ரொம்ப எல்லா மேட்ச் வின் பண்ணி ரன் ரேட் ஹை ஆகி அப்படிதான் வந்து செகண்ட் பிளேஸ் பிடிக்க முடியும். இவங்களுக்கு எல்லாம் தேவையே கிடையாது. நார்மலாக 2 மேட்ச் வின் பண்ணாலே போதும், இல்லை ஒரு மேட்ச் வின் பண்ணாலே போதும். அவங்க எப்படியும் குவாலிஃபயர் ஒன்று வந்து கேகேஆர் சாரார் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு ஃபார்ம்ல போனாங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் சைடா தெரிவாங்க. பிரபு நீங்க ஃபுல்லா பேசுங்க. ஆக்சுவலி அதான் லைக் அவர் சொன்னாரு ஆவேஷ் கானுக்கு பதிலாக வேற யாராவது கொடுத்துருக்கலான்னு. அங்க அதான் பிரச்சனையே. 5 பவுலிங் ஆப்ஷன். போல்ட்டை அவங்க டெத்தில் வச்சுக்கணும். போல்ட்டை டெத்தில் வைக்கணும்னா ஆவேஷ் கானுக்கு ஒரு ஓவர் மேலே கொடுக்கணும். ஸோ அந்த சுற்றி அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த கொலாப்ஸ் பவுலிங் கொலாப்ஸே ஆகுது. நான் இன்னைக்கு ஆக்சுவலாக ரியான் பராகை யூஸ் பண்ணாங்க. இதே மாதிரி ரியான் பராகை ப்ராப்பரா நல்லா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, 6th பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். பட் ஆனால் அங்கேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அவர் ஸ்பின்னரை வந்துட்டு லைக் மோஸ்ட்லி நீங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண முடியாது. நல்ல ஸ்பின்னர் அஸ்வின் மாதிரி செகல் மாதிரி நல்ல ஸ்பின்னர்னா நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாம், இல்ல ஒரு முகமது நபி மாதிரி ஒரு ஆள்னா ட்ரஸ்ட் பண்ணலாம். ரியான் பராக் அன்னோன் கமாடிட்டி, அடி வாங்கிட்டாருன்னா அதுவும் பிரச்சனை. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க நவதீப் சைனி குல்தீப் சென், நான் 2 பேர்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். 6th பவுலிங் ஆப்ஷன் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வேணும். குல்தீப் சென்னும் 140ல போடுவாரு, நவதீப் சைனியும் 140 150ல போடுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு பவுலிங் ஆப்ஷன் எடுத்து வச்சு ஆடுறதுல தப்பு கிடையாது. பட் ஸ்டில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹெட்மயர் துருவ் ஜுரேல் இல்ல, அவங்க 2 பேர் இருந்துட்டா மேபி மேட்ச் வேற மாதிரி போயிருந்திருக்கும். பேட்டிங் ஆர்டர் அவங்களுக்கு ரொம்ப சாலிடா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இம்பாக்ட் பிளேயர்னு ஒன்று இருக்கும்போது அந்த இம்பாக்ட் பிளேயரை கரெக்டா யூஸ் பண்ணி அந்த ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபயர் பிளே ஆஃப்ஸ்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அவள் தானே தவிர இப்போ இன்னைக்கு திரும்ப அதே மாதிரி நீங்க தூக்கி சகலை வந்துட்டு 17வது ஓவருக்கும் 16வது ஓவருக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவர் அடிக்கதான் போவாங்க. கண்டிப்பா டெத்துல வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு அவங்க ரன்ஸை பூஸ்ட் பண்ண போறப்போ நீங்க சகல் எடுத்து கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு ஜாக்பாட் மாதிரி, சரி ரைட்டு ஸ்பின்னு தாண்டா போடுறான் ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணலாம்னு ஆடுவாங்க. அதுல விக்கெட் போறதுங்கிறது 100ல ஒரு தடவையா இருக்கும். அந்த 100ல ஒரு தடவை சக்சஸ் கிடைச்சு என்ன ஆக போகுது. அதே மாதிரி 8 to 15ல வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் கொடுக்கலாம்னாரு. எனக்கு தெரிஞ்சு சகல ஒரு ஓவர் பவர் பிளேலேயே கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பவர் பிளேலேயே வந்துட்டு லைக் ஆர்சிபிக்கெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது பவர் பிளேலேயே கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி லைக் ஆவேஷ் கான் கொடுத்த ஓவரே வந்துட்டு அஸ்வின் கொடுத்துருக்கலாம். அடுத்த ஓவர் போட்டது தப்பு அப்படின்னீங்க. ஆவேஷ் கான் அடி வாங்கினாலதான் மேபி அஸ்வினை கொண்டு வந்திருப்பாங்களே. இல்லைன்னா அவங்க ஆவேஷ் கான் போட்டு திரும்ப சந்தீப் சர்மாவை கொண்டு வரதான் ஐடியாவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆவேஷ் கான் அந்த ஓவர் போட்டுட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா டக்குன்னு அஸ்வினோட வந்து சரி நான் போடுறேன் அப்படின்னு போட்டாரு. மற்றபடி அவங்களுக்கு இன்னைக்கும் மேட்ச் காஸ்ட் பண்ணது டெத் ஓவர்ல ஸ்பின்னர் போடுறது தான். எப்போ அந்த டெத் ஓவர் ஸ்பின்னு மாத்துறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு வந்துட்டு குவாலிஃபயர் 1 ஆடிட்டு ஃபைனல்ஸ் போகலாம். இல்லைன்னா குவாலிஃபயர் 1 ஆடிட்டு குவாலிஃபயர் 2 ஆடிட்டு திரும்ப ராஜஸ்தான் தான் போற மாதிரி இருக்கும். டெத்துல ஸ்பின்னு யூஸ் பண்ணவே கூடாது, அது ஒன்று மட்டும்தான். ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஆப்வியஸா அவங்களுக்கு 6th பவுலிங்கா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வேணும். அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனை கரெக்டா ஒருத்தரை எடுத்து விளையாட வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அண்ட் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கிட்ட பிசிசிஐ பேசிட்டு இருக்காங்க. மேபி அது ஓகே ஆயிடுச்சுன்னா ஜாஸ் பட்லர் இருப்பாரு, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாருமே எல்லாம் இருப்பாங்க. சாம் கரன் இருப்பாரு, பேர்ஸ்டோ இருப்பாரு. ஸோ அதனால லைக் என்ன சொல்றது, பேட்டிங் ஸ்ட்ராங், பவுலிங் மட்டும் அந்த 6th பவுலிங் ஆப்ஷன் எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஃபைனல்ஸ் கிடையாது, கேள்விக்குறிதான். அவ்வளவுதான்.
அப்புறம் இப்போ நம்ம ராஜஸ்தான் தோணலாம் அவங்கள பத்தி பேசிட்டோம். பட் சைலண்டா டெல்லி ஜெயிச்சிட்டாங்க. 6 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. 2ல 1 பஞ்சாப் கிட்ட, 1 ஐ மீன் லக்னோ பெங்களூர் கிட்ட. சப்போஸ் அது 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, அவங்களும் அங்கே ரேஸ்ல வந்து நின்று இருப்பாங்க. நாங்களும் 8 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம்டா. அதனால இப்போ ரொம்ப டஃபா இருக்கும் போல. அந்த பாட்டம் 2க்கு லக்னோ வருமா, சென்னை வருமா, அப்புறமேட்டுக்கா டெல்லி வருமா, அதுக்கப்புறம் ஹைதராபாத் வருமானது ரொம்ப காம்படிஷன் டஃபா இருக்கும். அவங்க இதுக்கப்புறம் வர மேட்சஸ் நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா 4th கூட வரலாம். சென்னை வாய்ப்பு இல்லை, நல்ல ரன் ரேட் வச்சுட்டு இருக்காங்க, வின் பண்ணாலே போதும். இன்னொன்னு ஒரு பிளேஸுக்கு இப்ப நாளைக்கு தெரிஞ்சிடும். ஐ மீன் ஹைதராபாத் அடுத்த மேட்ச்ல பேசலாம். ஹைதராபாத் வர்சஸ் லக்னோல தெரிஞ்சிடும் யாரு வெளியே கண்டிப்பா போக போறாங்க, யார் உள்ள போக போறாங்கன்னு. லக்னோ தோத்துட்டா அப்போ வந்து டெல்லி கிட்ட வந்து அடி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து டெல்லி சைலண்டா வின் பண்ணி வந்துட்டாங்க. அந்த மாதிரி ரேவந்த் சொன்னதும் அது ரொம்ப ஹார்ஷா இருந்தது. அந்த கோச் பண்ணதோ, டக் அவுட்ல அவங்க பண்ணதோ, அதோட வேற அவரு மறுபடியும் ரிவ்யூக்கு போயிட்டாரு. ரிவ்யூக்கு போறப்போ கமெண்ட்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு, ஒரு இவ்வளவு மினிட்ஸ்க்குள்ள கேட்கணுங்களா ரிவ்யூ. அது அங்க அம்பீர் செக் பண்ணதை கன்சிடர் பண்ணாம நான் ரிவ்யூ எடுக்க மாட்டேன்ட்டாங்க. சப்போஸ் ரிவ்யூ எடுத்துட்டாங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும் அது அவுட்டா நாட் அவுட்டான்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஹார்ஷ் கால். இவங்க கொஞ்சம் அதான் 2 தாத்தாங்க இருக்காங்க, அங்கிளுங்க, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களோட பழக்க வழக்கமே அந்த மாதிரி தானே. ஸோ அதனால டெல்லி ரேஸ்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அடுத்த மேட்சே காலி தான். பெங்களூர் பாட்டு யாராவது வந்து மொக்க பண்ணி அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போகுது. இன்னைக்கு ஏன்டா ஜெயிச்சுன்ற மாதிரி நிலைமை வந்துரு போகுது பெங்களூருக்கு, இவங்களுக்கு, டெல்லிக்கு. அடுத்த மேட்ச் போயிடலாமா ரேவன்? ஓகே. நாளைக்கு மேட்ச் வந்து ஹைதராபாத் வர்சஸ் லக்னோ. எங்க நடக்குது? ஹைதராபாத் தான் நடக்குது. ஹைதராபாத்ல. ஐயோ, சரி, யார் ஸ்டார்ட் பண்றீங்க? யார் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, எப்படி இருக்கும்? நானே போறேன் ப்ரோ, நானே போறேன். அதான் ப்ரோ, நாளைக்கு ஆக்சுவலா ஒரு குவார்டர் ஃபைனல் மாதிரி தான் ப்ரோ. யாரு தோக்குறாங்களோ அவங்க வந்துட்டு லைக் மோஸ்ட்லி வெளியில அப்படிங்கிற மாதிரி தான். பாட்டா விக்கெட்டு, ஹை ஸ்கோரிங் வென்யூ. கண்டிப்பா எஸ்ஆர்எச் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் தான் எடுக்க போறாங்க. லக்னோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க ஸ்பின் மேலதான் ரிலையண்டா இருக்காங்க. அவங்க ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்தா அவங்க கேம்குள்ள வரலாம். இல்லைன்னா வந்துட்டு நல்லா இந்த கிரவுண்ட் என்ன சொல்றது 190 ஸ்கோர்ல இருக்க ஒரு வென்யூலயே வந்துட்டு கொல்கத்தாவை 230 அடிக்க விட்டாங்க. இந்த விக்கெட்ல வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா எஸ்ஆர்எச் சொல்ற அந்த 300 ரன் போயிடும். அந்த 300 ஒரு இன்னிங்ஸ்ல அடிச்சு அதை ஒரு ரெக்கார்டா வச்சிருவாங்க. மோஸ்ட்லி நாளைக்கு நான் வந்துட்டு எஸ்ஆர்எச்சுக்கு தான் ப்ரோ போவேன். ஏன்னா லைக் அவங்க ஒரு செட்டில்டு யூனிட்டா இருக்காங்க, ஒரு டிஃபீட்ல இருந்து வராங்க. ஸோ லைக் ஓகே ஃபைன், நம்ம அவங்களுக்கு இன்னும் பிளே ஆஃப்ஸ் ரேஸ் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ரன் ரேட் வந்துட்டு லக்னோவோட அவங்களுக்கு பெட்டரா இருக்கு. நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா நேரா போய் 3rd ஸ்பாட்ல உட்காந்துருவாங்க 14 பாயிண்ட்ஸோட. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்துட்டு கிளியரா எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இன்னொன்று லக்னோவுக்கு அதுக்கு அடுத்து இருக்க பிக்சர்ஸும் எல்லாமே வந்துட்டு டாப் டீம்ஸோட தான் ஆடுறாங்க. இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சுவலா கேகேஆரோட வேற ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப பிரஷர் முடிஞ்சிச்சு. லக்னோ கேகேஆர் முந்தானே தானே முடிஞ்சது. லக்னோ கேகேஆர் முடிஞ்சிச்சு. ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஃபைன். சோ இந்த மேட்ச் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேட்ச் ஆக்சுவலி யாருக்கும் இருக்கு. ஆக்சுவலா லக்னோ வந்து இன்னும் டெல்லி கிட்ட இருக்கு, மும்பை கிட்ட இருக்கு. டெல்லிக்கு ஆக்சுவலா மும்பை கிட்ட இருக்கு. அவங்க லக்னோ வந்துட்டு மும்பை வந்துட்டு லைக் ரிவெஞ்ச் எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு டீமா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிவெஞ்ச் வந்துட்டு அந்த கால்குலேஷன் படி போய் மும்பை வந்துட்டு அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம். பட் ஆனா எஸ்ஆர்எச் வந்துட்டு மேட்சஸ் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்எச் மேட்சஸ் என்னென்ன நாளைக்கு மேட்ச் இல்லாம அவங்களுக்கு யார் கிட்ட இருக்குங்கன்னா பஞ்சாப் கூட கேகேஆர் கூட. ஆமா, பஞ்சாபோட கேகேஆரோட அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பஞ்சாப் குஜராத் அப்படிங்கிறப்போ இன்னும் அவங்களுக்கு ஈஸி தான் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு மேட்ச் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரெஷரே தவிர அடுத்த பிக்சர்ஸை நினைச்சு அவங்க வருத்தப்பட வேணாம். ஸோ என்ன சொல்றது, ஒரு நார்மல் டீம் தான்டா அடிச்சிடலாம்டா அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருப்பாங்க. இன்னொன்னு லைக் நாளைக்கு அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இந்த சீசன் ஃபுல்லாவே எஸ்ஆர்எச் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கும் அதே ஒரு இதோட தான் போவாங்க. நான் அந்த நல்ல எட்ஜே வந்துட்டு நான் எஸ்ஆர்எச் கொடுக்குறேன். டீமும் நல்ல டாப் ஆர்டர் எல்லாம் வந்துட்டு நல்லா செட்டில்டா இருக்கு. அந்த ஹென்ரிச் கிளசின் மட்டும் ஆன் அண்ட் ஆஃபா போயிட்டு இருக்காரு. அவரோட ஒரு கிராஃப் படி பார்த்தா போன மேட்ச் ஒரு மேட்ச் நல்லா பண்ணா ஒரு மேட்ச் நல்லா பண்ண மாட்டாரு. ஸோ போன மேட்ச் நல்லா பண்ணல, இந்த மேட்ச் வந்துட்டு கண்டிப்பா நல்லா பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி லைக் அவங்க பவுலிங் யூனிட்டும் நல்லா இருக்கு.
ஒரு நல்ல பவுலிங். போன மேட்சே அவங்க நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி 3 விக்கெட் எடுத்துட்டாங்க இனிஷியலா மும்பையை. ஓரளவுக்கு மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அங்கிருந்து மும்பை ரெக்கவர் பண்ணிட்டாங்கிறதுனால இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பவுலிங்கும் நல்ல வெல் செட்டில்டு பவுலிங். எனக்கு ஒன்னே ஒன்று அவங்க நாளைக்கு என்ன பண்ணணும்னா மார்க்ரமை திரும்ப எடுத்துட்டு மார்க்கோ யான்சனை வெளில கொண்டு போகணும். மார்க்கோ யான்சன் தான் வந்துட்டு அந்த மேட்ச்ல ரன் கொடுத்தாரு அதிகமா. ஸோ அந்த மார்க்ரம் மட்டும் எடுத்துட்டாங்க, உள்ள ஆட வச்சுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு கன்ஃபார்ம் எஸ்ஆர்ஹெச் வின்னு. எஸ்ஆர்ஹெச் வின்னு தான். நான் நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் வின்னுக்கு போறேன். ஸோ நீங்க சொல்லுங்க. ஜெயவன் நீங்க பேசுறீங்க. அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 சைட்லயுமே பவுலிங் வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. அவங்க எல்லா மேட்சுமே நீங்க எஸ்ஆர்ஹெச்சும் பாத்தீங்கன்னாலும் சரி, லக்னோவும் பாத்தீங்கன்னாலும் சரி, மினிமம் 190 180 ரொம்ப ஈஸியா கொடுக்குறாங்க. ஸோ 2 மேட்ச் இந்த 2 டீமுமே ஒரு மேட்ச் கூட சிஎஸ்கே மாதிரி பவுலிங்ல வின் பண்ண டீமே கிடையாது. அவங்க பேட்டிங்கை டிபெண்ட் பண்ணி தான், ஹைலி டிபெண்ட் பேட்டிங் லைனப் தான். ஸோ கொல்கட்டாவும் இருக்காங்க, கொல்கட்டாவும் சொல்லலாம் நீங்க ரேவன். டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க 160 மும்பையை பண்ணிருக்காங்க. நீங்க அந்த பாயிண்ட் எடுத்துக்கோ. அடியும் ஆட் பண்ணி 175 வந்து கல்கத்தா வந்து கடைசியில யார் இருக்குமோ டிஃபெண்ட் பண்ணாங்க. சூரியகுமார் யாதவும் டிம் டேவிடும் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் மும்பை. அவங்க இருக்கும்போது வந்து ரசல் ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு வின் பண்ணாங்க. 12 இயர்ஸ் கழிச்சு வின் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் சைடுமே சரி பவுலிங் வந்து ரொம்ப ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா கமின்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேடன் ஓவர் போட்டாரு. சூப்பர் ஓவர் அது. மேடன் விக்கெட் வேற. சூரியகுமார் யாதவே 4 பால் வந்து அப்படி இப்படின்னு ஆடிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஓவரும் சரி, அதுக்கப்புறமும் சரி, அந்த மார்க்கோ ஜான்சன் ரன்ஸ் கொடுத்தது தான் வந்து கடைசியில ரொம்ப பெரிய இதாயிடுச்சு. ஸோ மார்க்கோ ஜான்சனை தூக்கிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஏடன் மார்க்ரம் பதிலாக என்னோட ஒப்பீனியன் ராகுல் திரிபாத்தியை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஏடன் மார்க்ரமும் பெரிய ஃபார்ம்ல இல்லை. இந்த சீசன் வந்து அவர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அமையல. அமைஞ்ச மேட்சும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ராகுல் திரிபாத்தி ஒரு மேபி நம்ம இந்தியன் பிளேயர் கொண்டு வந்தா, ராகுல் திரிபாத்தி நல்லா பண்ணியிருக்காரு. ஐபிஎல் நிறைய மேட்ச் நல்லா விளையாண்டுருக்காரு. ஆனால் மோஸ்ட்லி அவங்க மார்க்ரம் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் அவங்க ஸ்பின் வந்து ஷபாஸ் அகமத் ஃபுல்லாக டச் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு டீம் வந்து ஃபுல்லாக 20 ஓவருமே ஃபாஸ்ட் பவுலிங் நம்பி இருக்க முடியாது. நிதிஷ் ரெட்டி ஓவர்லாம் திடீர்னு ஒரு ஓவர் இன்னைக்கு ஆவேஷ் கானுக்கு ஆன மாதிரி ஒரு 13வது ஓவர் இல்லை 12வது ஓவர் 20 ரன் போயிடுச்சுன்னா டிஃபெண்டிங்கில் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கு பதிலாக மயங்க் மார்க்கண்டேவை கொண்டு வரணும். மயங்க் மார்க்கண்டே, ஷபாஸ் அகமத் கொஞ்சம் மிடில் அவங்க போட்டு நடுவில் ஏதாச்சும் தேவைன்னா பேட் கமின்ஸ் வந்து நல்லா அவர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதான் அதே மாதிரி லக்னோவோட பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா சமார் ஜோசப் கொண்டு வரணும். இல்லைன்னா ஏதாவது அவங்க பிஷ்னாயை உட்கார வைக்க மாட்டாங்க. பிஷ்னாயோட இந்த சீசன் வந்து இந்த ஃபார்ம், அவரோட கரண்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சித்தார்த் மணிமாறனா அவங்க கொண்டே வரமாட்டாங்க. எல்லா மேட்சும் ஒரு உட்கார வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 2 சித்தார்த் மணிமாறன், சமார் ஜோசப் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களை கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா மோஷன் கான் வந்து கண்ணில் அடிபட்டுருச்சு. அந்த பயங்கரமான ஒரு இன்ஜுரி போய் கேட்ச் பிடிக்க விழுகும்போது கிரவுண்டில் இடிச்சுக்கிட்டாரு. ஸோ ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா இது மஸ்ட் வின் கேம். ப்ளஸ் வந்து அவங்க ராகுல் ஏதோ ஒரு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பவுலிங்கில் வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் தக்கூர், மோஷின் கான், அப்புறம் ரவி பிஷ்ணா எல்லாம் ரன்ஸுக்கு போகிறாங்க, பவுலர்ஸ் ரன்ஸுக்கு போகிறாங்க. இவருக்கும் சரியாக பால் இந்த சீசன் வந்து பேட்டில் வந்து அந்த படலை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 2 பால் அடிச்சுட்டு தான் அவுட் ஆனார். கேகேஆர் கூட 2 பால் இதுதான் அவுட் ஆகிருக்காரு. நிக்கோலஸ் பூரனுக்கும் சரியாக பட மாட்டேங்குது. ஸோ எல்லாமே சுற்றி எங்கே பார்த்தாலுமே ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு 2-3 சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தால் தான் ஒரு சான்சஸ் இருக்குது லக்னோவுக்கு. ஸோ நான் வந்து ஹைதராபாத் வின்னுக்கு தான் போகிறேன். ஏன்னா இவங்க சைடு வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ நான் ஹைதராபாத் வின்னுக்கு போகிறேன். அதாவது ஹைதராபாத் வின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 200 அடிக்கணும். 200 அடித்து அதுக்கு இவங்க ஃபர்ஸ்ட்லாம் ரன் கொடுத்து அதுக்கப்புறம் நட்ராஜ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி மேட்ச் பண்ணி தான் வின் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் நான் ஹைதராபாத் வின்னுக்கு தான் நான் போகிறேன். ஓகே, இப்போ என்னன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 2 பேரும் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க.
ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணோம். இவர் ரேவன் சொன்ன மாதிரி லக்னோ வந்து அவங்களுக்கு ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஷமா ஜோசப் வேணும்னு சொன்னது வேலிடான பாயிண்ட். பட் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வச்சுட்டு ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆஷ்டன் டார்னர் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர், நல்ல ஆஃப் ஸ்பின் போடுவாரு. அவரை ட்ரை பண்ணிடலாம். பிஷ்னாய்க்கு ஒர்க் ஆகலையா, குணாலுக்கு ஒர்க் ஆகலையா, அவரை ட்ரை பண்ணிடலாம். சப்போஸ் நாளைக்கு அவரை ட்ரை பண்ற மாதிரி தான் அவர் இருக்கட்டும். அவர் அப்படி ட்ரை பண்ண மாட்டாங்கன்னா கரெக்ட் பெஸ்ட் ஆப்ஷன் ஷமா ஜோசப் தான், நல்லா போடுவாரு. அவருக்கு அந்த போலிங் கோச் கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், அவர் என்ன பண்ணார், டவுன் டி லெக் போட்டார் 145. அந்த 145 ஆஃப் ஸ்டெம்ப்ல போட்டிருந்தானா அது கரெக்டாக மிடில் போயிருக்கும், இல்லை வைட்ல போட்டிருந்தா ஆஃப் ஸ்டிக்ல போயிருக்கும். நல்ல போலிங் போட்டிருப்பார், நல்ல அன்னைக்கே பிடிச்சி கொடுத்துருவார். இருந்தாலும் விக்கெட் எடுத்தாரா அன்னைக்கு மேட்ச்ல, கேட்ச் ட்ராப்லாம் ஆச்சு. அதனால அந்த ஒரு மேட்ச்ல லக்னோவுக்கும் கொல்கத்தா மேட்ச் நினைக்கிறேன் சால்ட் கேட்ச் ட்ராப்லாம் ஆச்சு. ஸோ அவங்க அந்த சேஞ்ச் பண்ணா போதும். இப்போ கம்மிங் டு ஹைதராபாத் வந்து நீங்க சொன்ன மாதிரி யான்சன் வேணாம் சொல்லிட்டீங்க. பட் மார்க்ரமையும் திரிபாட்டிக்கும் போனீங்க. சரி, யான்சன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், உங்களுக்கு அவர் தான் தேவைன்னா ஃபரூக்கி இருக்காரு, கண்டிப்பா நியூ பால் போடுவாரு. ஃபரூக்கி தூக்கி உள்ள போட்டுக்கோங்க, நடராஜன் தூக்கி டெட் ஓவர்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. உம்ரான் மாலிக் இந்த சீசனே உட்கார வச்சுட்டாங்க, ஏன் தெரியல. அவரு ஒரு மேட்ச் ஒன்னு 2 மேட்ச் சேர்த்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் சொதப்பிட்டாரு. எக்ஸ்ட்ராஸோ நோ பாலோ அந்த மாதிரி சம்திங் ஏதோ பண்ணிட்டாரு. இல்ல ஃபிட்டா இல்லையா கரெக்ட், அதுதான் அவர் ஃபிட்டா இல்லையான்னு தெரியலனா அவர் அந்த இதுல இருக்காரு, சப்ஸ்டியூட்ல இருக்காரு, இம்பாக்ட்ல உள்ள போட மாட்டாங்க. இல்ல ஃபாரின் பிளேயர்ஸ் அதுக்காக நான் பேசுறேன். சாரி, ஒரே நிமிஷம் ரேவன். உம்ரான் மாலிக்கோட இவரு சூப்பரா இருக்கா உனட்கட். நான் வந்து யான்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஃபாரினுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்ல, அதை ஃபரூக்கி இப்போ வச்சுக்கணும்னு சொல்றேன். இல்ல ஃபரூக்கி வேணாம், மார்க்கம் வரப்போறாங்கன்னா அப்போ உம்ரான் மலிக்கும் நல்ல ஆப்ஷன் தான், உனட்கடும் நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா ஹைதராபாத்ல எனக்கு தெரிஞ்சு உனட்கட் இருப்பாரு, அவர் நாங்கள் நல்லா போட்டிருக்காரு, எல்லா வாட்டும் நல்லா போட்டிருக்காரு, சேர்த்துப்பாங்க. யான்சனுக்கு பதிலாக ஒன்று மார்க்ரமை போட்டோம், இல்லை மார்க்ரமும் எனக்கு தேவையில்லை, நாங்கள் இதே இல்லை பேட்டிங்ல என்ன வச்சு அடிக்கிறோம்னா ஃபரூக்கி பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக நியூ பால் ஸ்விங் ஆகும். சப்போஸ் அது கொஞ்சம் ஸ்விங் ட்ராக்காக நாளைக்கு ரெடி பண்ணுறாங்க அந்த தர்மசாலா மாதிரி ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்க்கு, அப்படியாவது சம்திங் ஒர்க் ஆச்சுன்னா ஃபரூக்கியை வச்சு போய்க்கலாம். மற்ற எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க. லாஸ்ட்டாக யார் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லணும்னா 75-25 போவேன். 25 வந்து லக்னோவுக்கு கொடுப்பேன். ஏன்னா லக்னோவோட கேப்டன் KL ராகுல் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசுறது, அவரோட வே ஆஃப் டாக்கிங்காக அவருக்கு ஒரு 25 பாயிண்ட்ஸ் தரேன், வின் பண்ணிக்கோங்கடான்னு. அதே 75 ஏன் SRHக்கு தரேன் ஹைதராபாத்துக்குன்னா, அந்த பேட் கமின்ஸோட பிரசன்ஸ் ஆன் ஃபீல்டில், அதுக்காக அவர் 75 தரனுக்காண்டி. ரேவன் சொன்ன மாதிரி அவங்க 2 டீமுமே அந்த 5 பவுலர்ஸ் ரொம்ப ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இவங்க ஆனா 200 மேலே அடிக்கணும், இல்லை அவங்க ஆனா 200 மேலே அடிக்கணும். அது எப்படியாச்சும் டிக்கி முக்கி கஷ்டப்பட்டு டெஃபன் தான் பண்ணுமேக்காண்டி லோ ஸ்கோரிங்காக டெஃபன் பண்ணுவாங்களான்றது வாய்ப்பே இல்லை. அதனால இவ்வளோ தான். ஸோ கேப்டன்ஷிப் பிக் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க பிரபு. கேப்டன்ஷிப் பிக் போயிடலாம். அதான் ப்ரோ, ஆக்சுவலாக லைக் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் கொலாப்ஸ் தான் ஆச்சு ஹைதராபாத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு யான்சனுக்கு பதிலாக திரும்ப மார்க்கம் தான் போவாங்கங்கிறது என்னோட தாட்டு. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்க டீம்ல எல்லாம் வந்துட்டு 240-250 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறதுனால மார்க்கம் ஒரு 160-170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினதே வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்லோவா ஆடுறாருங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அவர் ஆக்சுவலா நல்ல பிளேயரு. இன்னொன்னு அவர் ஹேண்டி ஒரு ஆஃப் ஸ்பின்னரு. அந்த டீம்ல நிக்கலஸ் பூரான், தேவதத் படிக்கல்லாம் இருக்காங்க. ஸோ லைக் யூட்டிலைஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல ஒரு இதுவா இருக்கும். குணால் பாண்டியாவும் இருக்காரு. குணால் பாண்டியா வேற இருக்காரு. அவர் ஆக்சுவலா லைக் நிறைய பேட்டிங்ல ஒரு சில நல்ல கேமியோஸ் ஆடி இருந்தாரு. ஸோ அதுவும் லைக் மார்க்ரம் ஒரு ஆஃப் ஸ்பின் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க ஃபசல் ஃபரூக்கி வேணும்னா ஃபசல் ஃபரூக்கி கூட போய்க்கலாம். பட் இவ்வளவு மேட்ச் ஆடாம திடீர்னு கொண்டு வந்து அவருக்கு இந்த மேட்ச் கொடுப்பாங்க அப்படின்னா நான் லைக் எனக்கு அதுல தெரியல என்னன்னு. அவங்க திரும்ப மார்க்ரம்க்கு தான் போவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ராகுலுக்கும் வந்துட்டு லைக் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலுங்கிறத விட அவருக்கு ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த மேட்ச். ப்ரூவ் பண்ணும் அவரு. ஏன்னா போன மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல தோத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் நமக்கு பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் டு ப்ரூவ் அப்படிங்கிற ஒரு இது ப்ரெஷர் இருக்கிறனால அவரு கொஞ்சம் லைக் ஓகே ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாரு. யார் சமர் ஜோசப்பை கொண்டு வரணும். சமர் ஜோசப்பை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்ல அட்வான்டேஜ். எப்பவுமே வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு ஒரு மேட்சை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு பிளேயரை அவருக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி விளையாட வச்சிருக்கணுமே தவிர அது ஒரு தப்பு பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. அட் த சேம் டைம் மேபி அவங்க வந்துட்டு ஆஷ்டன் டர்னர் ஆட வைக்கல அப்படின்னா அவங்க திரும்ப குவிண்டன் டிகாக்கே போகலாம். குவிண்டன் டிகாக் நல்ல பிளேயர் தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு விக்கெட்டுக்கு வந்துட்டு சூப்பராகவே ஆடுவார். அவர் RCB LSG மேட்ச்ல பெங்களூர் விக்கெட்ல நல்லா ஆடினாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் ஃபிளாட் ட்ராக், இதுலயும் கூட அவரோட இதை காட்டலாம். அதே மாதிரி ரவி பிஷ்னாய், குருணால் பாண்டியா மேல ரொம்ப நம்பி இருக்காங்க. அவங்களால வந்துட்டு டெலிவர் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ
ஒரு இம்பாக்ட் சப்பா மணிமாறன் சித்தார்த்தை எடுத்துட்டு வரலாம். மணிமாறன் சித்தார்த் இம்பாக்ட் சப்ல இருந்துகிட்டே தான் இருக்காரு. மணிமாறன் சித்தார்த் ஆடினாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எட்ஜ் கொடுப்பேன். ஏன்னா கிளாசனுக்கு வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஆஸ்பினர் ஆட வரல, அக்ஷர் பட்டேல்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி இவரும் வந்துட்டு நல்ல ஒரு ஆம்பால், நல்ல ஒரு ஸ்லோயர் த்ரூ ஏர் வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது மணிமாறன் சித்தார்த் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எட்ஜ். பட் ஸ்டில் மணிமாறன் சித்தார்த் எடுத்தாலுமே அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல நல்லா பண்ணாதான் வின் பண்ண முடியுமே தவிர்த்து லைக் அவங்க பேட்டிங் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவங்க பேட்டிங் லைனப் த்ரூ அவுட் இந்த சீசனே பார்த்தீங்கன்னா 180 190 தான் மேக்ஸிமம். 190 அடிச்சு 190 அவ்வளவுதானே தவிர்த்து அந்த 200 தான் போல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு 190 அடிக்கிறாங்க அப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான பவுலிங் அட்டாக் மணிமாறன் சித்தார்த் கண்டிப்பா வேணும். அவங்களுக்கு மயங்க் யாதவ் பத்தி தெரியல. மயங்க் யாதவ் கொஞ்சம் டிக்ளர் ஃபிட், அவர் நல்லா இருப்பாரு அப்படின்னா அவர் வந்து டெலிவர் பண்ணாருன்னா மேபி அதுவும் ஒரு சான்ஸா இருக்கணும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு லக்னோ பவுலிங் அட்டாக் வந்துட்டு நல்ல பவுலிங் அட்டாக் தான். தே ட்ரஸ்ட் இந்தியன் யங்ஸ்டர்ஸ், இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ் நிறைய பேரை ட்ரஸ்ட் பண்றாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. பட் எஸ்ஆர்ஹெச்சோட இருக்குமா அப்படிங்கிறத நாளைக்கு தான் பார்க்கணும். நேத்து அந்த லக்னோ மேட்ச்ல இவர் மோஷின் கானுக்கு கன்கஷனா வந்தவர் சூப்பரா போட்டாரு. அவரை மேபி எடுத்து அவர் ஆட வச்சாங்கன்னா கூட அவர் கூட நியூ பால்ல நல்லா போடலாம் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. பட் ஸ்டில் 75-25 இன் ஃபேவர் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் தான். அவங்க இன்னொன்னு ஹோம் கிரவுண்ட்ல வேற ஆடுறாங்க. கேப்டன்சி பிக் சொல்லிடுங்க. கேப்டன்சி வந்துட்டு நான் ஹைதராபாத்ல வந்துட்டு பேட் கமின்ஸ் கொடுப்பேன். ஏன்னா கண்டிப்பா அவர் கிளட்ச் மேட்சஸ்னு வரப்போ அவர் ப்ரூவ் பண்ணிடுவார். ஏன்னா ஆஸ்திரேலியன். ஸோ டெஃபினட்டா வந்துட்டு பேட் கமின்ஸ்க்கு வந்துட்டு அங்க இது கொடுப்பேன். அதே மாதிரி அங்க பேட்டிங்ல வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஹெட்டை ரொம்ப நான் இது பண்றேன். லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு, பட் அது பெருசா போல. பட் இந்த மேட்ச் நல்லா ஆடுவாரு அப்படின்னு நான் ஹெட் கொடுக்குறேன். அந்த சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா குருணால் பாண்டியாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எட்ஜ் இருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஒரு சைலண்ட் ஓவர்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ நாளைக்கு மேபி நல்லா போடலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். குருணால் பாண்டியா பேட்டிங்லன்னு வந்துட்டு லைக் ஸ்பெசிஃபிக்கா யாரையும் வந்துட்டு லக்னோவில் வந்துட்டு லைக் ஓகே இவங்களை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் ஸ்டில் நாளைக்கு ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனுங்கிறனால ஒரு கேப்டன்ஸ் நாக் ராகுல் கிட்ட இருந்து வரலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். ஸோ ராகுல் நான் வந்துட்டு பேட்டிங் எடுக்கிறேன் எல்எஸ்ஜிக்கு. நீங்க ஃபினிஷிங் தாட்ஸோட கேப்டன்ஷிப்? அதான் ப்ரோ, நீங்கள் எல்லாமே பிரபு சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கு வந்து அந்த பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் அந்த அன்கேப்டு இன்னும் அந்த மோஷன் கானுக்கு பதிலாக அந்த சப்ஸ்டியூட் கொண்டு வரணும். ப்ளஸ் வந்து கண்டிப்பாக சித்தார்த் மணிமாறனை யூஸே பண்ணல. அவங்க ஆர்சிபி எல்எஸ்ஜி மேட்சோட நிற்பாடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல மேட்ச் விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவுட் சைட் ட்ரை அது பண்ணி அதான் மெயின் ட்ரை, அவங்க அதான் பண்ணணும். ஆனால் அது அவங்க பண்ணலை. ஸோ ஏன்னா பவர் பிளேலேயே விராட் கோலி விக்கெட் எடுத்தார் அவர் ஆர்சிபி எல்எஸ்ஜி மேட்ச்சில். ஸோ அது அவங்க பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி நான் ராகுலோட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா கெயில் மேயர்ஸை கொஞ்சம் விளையாட ஓப்பன் பண்ண வைக்கணும். ஏன்னா டேர்னர் உட்கார வச்சுட்டு கெயில் மேயர்ஸை கொண்டு வந்தாருங்கன்னா இன்னைக்கு எப்படி வந்து ஒரு கேகேஆருக்கு எப்படி நிறைய இன்னும் சால்ட் ஆடுறாங்களோ அது மாதிரி ராகுலும் இவங்க கூட கொஞ்சம் பெரியதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு சென்னையிலேயே. சென்னை லக்னோ மேட்ச்லேயே வந்து லாஸ்ட் இயர் அந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ண பிளேயர் தான் அவர். ஸோ கேப்டன்சி பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து புவனேஸ்வர் குமார் போவேன். ஏன்னா கடைசி 2 மேட்சாகவே நல்ல பால் செம்மையாக ஸ்விங் ஆகுது அவருக்கு. பழைய புது மாதிரி நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு அவர். ஸோ அவர் ப்ளஸ் வந்து பேட் கமின்ஸ் அவங்களோட இனிஷியல் அவங்க அவங்க எந்தெந்த அவங்களோட 8 ஓவர்ஸ் ரொம்ப குரூஷியலாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி தான் புவனேஸ்வர் குமார் போட்டுட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு எகென்ஸ்டாக இருக்கட்டும், சூரியகுமார் யாதவ் எகென்ஸ்டாக இருக்கட்டும், பவர் பிளேயர் சூப்பராக போட்டார். ஸோ அவங்க 2 பேரும் நல்லா பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா பண்ணி நடுவில் நட்டு வேற வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணாருன்னா மேபி நாளைக்கு சன்ரைசர்ஸ் ஒரு டேவாக தான் இருக்கும். அதான் கரெக்டு. என்னோட லாஸ்ட் தாட்ஸ் என்னன்னா நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த லெஃப்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் பவுலர் போடுறது, ரைட் பேட்ஸ்மேன் ரைட் பவுலர் போடுறது, இந்த மாதிரி எந்த மைண்ட் கால்குலேஷன் இல்லாமல் ஆன் டி வேல போகணும். ஏன்னா இப்போ மணிமாறன் சொல்லியிருந்தோம் இருக்கும். பட் என்ன யோசிப்பானா ஐயோ அபிஷேக் சர்மா, ஐயோ டிராவிஸ் ஹெட் எப்படி போட வைக்கிறது, அப்படிலாம் ஒரு மைண்ட் கால்குலேஷன் போவாங்க. அதெல்லாம் எதுவுமே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். கரெக்ட், நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஓகே. அந்த எந்த கால்குலேஷனும் பண்ணாமல் கோ ஆன் யுவர் ஃப்ளோ, நீ பாட்டுன்னு போய் உன்னோட இதுவை ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி போனாங்கன்னா ரொம்ப சூப்பர் மேட்சாக இருக்கும்.
ஏன்னா இவங்க பக்கமும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், யாரை ட்ரை பண்ணலான்னு இருக்கும், அவங்க பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு பெஸ்ட் மேட்சாக இருக்கும். சப்போஸ் கம்மி ஸ்கோர் போனாலும் அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லை பெரிய ஸ்கோர் போனாலும் அதை எப்படி சேஸ் பண்ணணும் இல்லை டிஃபெண்ட் பண்ணணுன்ற மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இவர் பிரபு ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஒரு குவார்டர் ஃபைனல் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு செம்ம மேட்சாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும்னா தோணுது. நான் கேப்டன்சியில் கரெக்ட் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு ப்ரெஷர் மேட்ச், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நான் நின்று ஆடுறேன்டா அப்படின்னு கண்டிப்பாக கேஎல் ஆடுவார். அதே மாதிரி போன மேட்சே பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்கணும், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, நல்ல பால் போட்டார், ஆனால் விக்கெட் கிடைக்காம போயிடுச்சு. அதனால் நட்ராஜன் போடுவார், ப்ரெஷர் டைமில் கன்ஃபார்ம் பிடிச்சி கொடுத்து டீமை வின் பண்ண வைக்கிறதுக்காக நட்ராஜனும் கேஎல் ராகுல் போவார்னு சொல்கிறேன் நான். ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்குங்களா, இல்லை முடிச்சிக்கலாமா? அதான் ப்ரோ, லைக் ரெண்டு டீமும் வந்துட்டு லாஸ்ட்ல இருந்து வராங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் அந்த ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கு. ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஹைதராபாத்துக்கு ஹோம் கிரவுண்டுங்கிறனால தான் லைக் ஹைதராபாத் அந்த எட்ஜ் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா நாளைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சூப்பர் மேட்சா இருக்கும்னு நான் நம்புறேன். அவள்னாங்களா? ஓகே, நாளைக்கு மேட்சோட நைட் லைவ் வரும். எல்லாருக்கும் பாய். பாய் பாய். ஒரே நிமிஷம்.